வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கடங்கா பார்த்தோன்னா, நம்ம தமிழோட அப்பா செல்வரத்தனத்தை எங்க அப்பாவின் நிலைமைக்கு காரணம் அவர்தான், அவரை கைது பண்ணுங்க அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்டு அதிகாரியை அழைச்சிட்டு நம்ம சிபி போட்டோஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இவர் தான் அந்த செல்வரத்னம், இவரை பிடிச்சு உள்ளுக போட்டாதான் எனக்கு நிம்மதி அடைவேன் அப்படின்னு அந்த இடத்துல தமிழ் மேலேயும் கடுப்பாயிட்டு நிற்கிறாங்க நம்ம சிபி. ஒரு கட்டத்தில் அதிகாரிக செல்வரத்னத்தை பிடிக்கிறாங்க. அவர் ஒன்றும் தெரியாத அப்பாவி, அவரை விட்டுருங்க அப்படின்னு நம்ம தமிழ் கெஞ்சி பார்க்குறாங்க. இல்லை, விடமாட்டோம், அப்பாவுக்கு நான் சரியான தண்டனை வாங்கி கொடுப்பேன். ஏன்னா 20 வருஷம் என்னோட அப்பா பாசம், அப்பா கூட நான் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாட்களை நான் கடந்து போயிட்டேன். அதுக்கெல்லாம் காரணம் இவர் தானே, இவர் இங்கே உள்ள கிடக்கட்டும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சிபி செய்கிறாங்க தமிழை. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா, 20 வருஷமாக என் அப்பாவை படுக்கையாக வச்சுருந்த உன் அப்பாவை உள்ள தள்ளுனாதான் எனக்கு நிம்மதி அப்படின்னு சிவி தீராத கோபத்தில் களம் இறங்குறாங்க. தன்னோட ஃப்ரெண்டு அதிகாரி நண்பரை வர வச்சு, இந்தாங்க அவரோட ஃபோட்டோ, அவர் எங்கே இருந்தாலும் அவரை கைது பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல கொடுக்குறாங்க. நம்ம தமிழ் சிபி கிட்ட அதிரடியாக சொல்கிறாங்க, எங்கள் அப்பா உங்கள் அப்பாவோட நிலைமைக்கு காரணம் இல்லை. இன்னும் உங்கள் அப்பா எங்கள் அப்பா மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அது உங்கள் அப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆனால் நீ ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. எங்கள் அப்பா கூட நீனும் தான் சின்ன வயசில் பார்த்துருப்பிய, கூட இருந்திருப்பிய. அப்போவும் எங்கள் அப்பாவை பற்றி உனக்கும் தெரியலையா, உங்கள் வீட்டில் தானே வேலை பார்த்தாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் நம்ம சிவி இல்லை, உங்கள் அப்பா தான் காரணம் அப்படின்னு அந்த இடத்துல ஆணித்தனமாக நம்ம செல்வரத்னம் மேலே பழிய போடுறாங்க. வேணா பாருடி, நீயே வீட்டை விட்டு வெளியே போவா, ஏன்னா ஜானு உன்னை கழுத்தை குத்தி வெளியே தள்ளுவா, அந்த உண்மை சொல்ல வைப்பேன். அந்த உங்கள் அப்பாவை அப்படியே பிடிச்சி ஜெயிலில் தண்டனை அனுபவிச்சு வைப்பேண்டி அப்படின்னு அந்த இடத்துல சவால் விடுறாங்க. இந்த சைடு அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீங்கள் இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு நான் நிரூபிப்பேன். நீங்களே என் கூட சேர்ந்து ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க, நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வாழ போகிறோம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் அப்படியே அரண்டு போகிறாங்கங்க நம்ம சிவி. இது எல்லாம் நடக்கவா போது? நடக்காது, கண்டிப்பாக நான் விட போகிறதில்ல, உங்கள் அப்பாவுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே செல்வரத்னம் எங்கே இருந்தாலும் வலை வீசி தேடுங்க அப்படின்னு ப்ரெஷர் கொடுக்குறாங்க தன்னோட ஃப்ரெண்டு அதிகாரிகளுக்கு. ஒரு கட்டத்தில் எல்லாருமே வலை வீசி தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாவியாக இருக்க செல்வரத்னத்தை கைது பண்ணிடுறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா தகவல் நம்ம தமிழுக்கு கிடைக்குது. நம்ம அப்பா இவ்வளோ காலம் நம்ம பார்க்கல, அவர் இப்போ கிடச்சிட்டாரு அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுதா, இல்லை எங்கள் அப்பா ஜெயிலுக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன். நான் எங்கள் அம்மா இவ்வளோ நாள் எங்கள் அப்பா எங்கே இருக்காங்க அப்படின்னு நாங்கள் தேடிட்டு தெரிஞ்சோம், ஆனால் இப்போ கிடச்சாச்சு. ஆனாலும் இப்படி ஒரு ஆபத்தான நிலையில் அப்பா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் மனசு உடஞ்சி போயிடுவாங்க. இதுக்கெல்லாம் சிபி சார் தான் காரணம், எங்கள் அப்பாவை இப்படி உள்ளுக்க தள்ளதுக்கு அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அவருக்கு மனசில் யாரோ அப்படி ஒரு எண்ணத்தை தூக்கி விதைச்சிருக்காங்க. அப்பாவின் நிலைமைக்கு காரணம் எங்கள் அப்பா தான் அப்படின்னு மாமாவின் நிலைமைக்கு காரணத்தை எங்கள் அப்பா மேலே பழிய உருட்டி தள்ளியிருக்காங்க. அதனால தான் இப்படி ஒரு யோசனை சிபி சாருக்கு வந்திருக்கு அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே அழுறாங்க. ஒரு கட்டத்தில் சிபியை பார்த்து, இந்த பாருங்க, நான் சொல்லதை கேளுங்க, நான் நிரூபிப்பேன், எங்கள் அப்பாவை விட்டுற சொல்லுங்க. எங்கள் அப்பாவை நாங்கள் இத்தனை வருஷம் பார்க்கல, அவர் எங்கே இருக்காருன்னு வேறு தெரியலை, ஆனால் இப்போ எங்கள் அப்பாவை நீங்கள் கைது பண்ண வச்சுட்டீங்க அப்படின்னு எனக்கு தகவல் தெரியுது. ஆனால் எங்கள் அப்பா எறும்புக்கு கூட அது துரோகம் செய்யாத ஒரு நபர், அவரை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் இந்த தப்பை செய்யலை, நான் தப்பு செய்தவங்கள உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு நிரூபித்து தரேன், அதனால் கண்டிப்பாக அவரை விட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல நேரம், நீ தப்பு செய்யலைன்னு சொல்கிறியே, அப்போ தப்பு செய்யலைன்னா அதை நிரூபி, என் கண்ணு முன்னாடி உங்கள் அப்பாவை நான் வெளியே விட வைக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், என்னடா பண்ண, வேறு வழியே இல்லை, நம்ம அப்பாவை எங்கே இருந்தாங்க, எங்கள் அப்பா அந்த தப்பை செய்யலை அப்படின்னு எல்லாம் நான் நிரூபிக்கணும்னா நான் போராடியே தீரணும் அப்படின்னு நம்ம சிபியின் சொல்லதை கேட்டு நம்ம கண்டிப்பாக நிரூபிக்கணும். சிபி அந்த செயலை எங்கள் அப்பா செயலைன்னு நிரூபிக்கிறதுக்கு நம்ம என்ன சாட்சி உண்டோ அதை திரட்டணும் அப்படின்னு அந்த இடத்துல களை இறங்குறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கணேசனுக்கு அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க.
மச்சானின் நிலைமைக்கு காரணம் நம்ம தான். நம்ம குறிஞ்சிநாதனோட சேர்ந்து இந்த செயலை செய்தோம். ஆனால் சிபி வந்து ஆணித்தனமாக செல்வரத்தினம் தான் செய்தான் அப்படின்னு வந்து நம்பிட்டு இருக்கான். அவன் இப்படி நம்பிட்டு இருக்கனால நம்ம வந்து தப்பிட்டு இருக்கோம். இல்லாட்டினா நம்மளை உள்ளே தள்ளியிருப்பான். கண்டிப்பாக அவை வந்து யாராக இருந்தாலும் விட மாட்டான். சிபிக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சால் நம்ம ஜெயிலில் தண்டனை அனுபவிக்க வேண்டியதான். இந்த குறிஞ்சிநாதன்கிட்ட எதுக்கும் கேர்ஃபுல்லாக வந்து இருக்க சொல்லணும். ஏன்னா பழைய கதையை நோண்டி நொங்கு எடுத்து இந்த சிபி வந்து செல்வரத்தினத்தை உள்ளுக்கு தள்ளியிருக்கானா அது சாதாரண விஷயம் இல்லை. கண்டிப்பாக வந்து கவனமாக இருக்கக்கூடிய விஷயந்தான். ஏன்னா எப்போனாலும் வந்து இந்த செல்வரத்தனம் செய்யலை அப்படின்னு வந்து நிரூபணம் ஆகி நம்ம தான் செய்தோம், முக்கியமான குற்றவாளி நம்ம தான் அப்படின்னு வந்து உள்ளே போயிட்டோன்னா அவ்வளோதான், காலம் ஃபுல்லாக நம்ம களி திங்க வேண்டியதான். ஏன்னா இவன் அப்பா விஷயத்தில் அவ்வளோ உஷாராக இருப்பான். நம்மளை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு வந்து நினைக்கவே மாட்டான். உன்ட்ட வீட்டுக்கே இருந்தகம் பண்ணியிருக்க, நீ எல்லாம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நீ காலம் ஃபுல்லாக வந்து ஜெயிலில் தான் கிடக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஜானுவும் இவனை சேர்ந்து அதிரடியாக முடிவு எடுத்துருவாங்க. அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொஞ்சவே கதி கலங்கி திரியாங்க நம்ம கணேசன். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம தமிழ் வந்து அப்பா இந்த விஷயத்த செய்யலை எனக்கு ஆணித்தனமாக தெரியும். அப்போனா மாமா படுத்த படுக்கையாக இருக்கிறதுக்கு காரணம் ஏன் ஒருவேளை கணேசனாக இருக்கக்கூடாது. ஏன்னா கணேசனை பற்றி நல்லாவே தெரியும். மாமாவுக்கு ட்ரீட்மெண்ட்டை தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்து படுத்த படுக்கையாக வச்சு இத்தனை வருஷத்தை வந்து வேஸ்ட் ஆக்குனவே அந்த கணேசன் தவறான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க வச்சான். அப்படி இருக்க நேரம் இவனா ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம தமிழ் வந்து அலசி யாராயிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா எங்கள் அப்பாவின் நிலைமைக்கு காரணம் இந்த கணேசன் தான். கணேசன் குறிஞ்சிநாதனோட சேர்ந்து இந்த திட்டத்தை பண்ணினாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல அவங்க நிரூபிக்க வந்து அப்படியே வந்து ஒவ்வொன்றா வந்து அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் வந்து எவிடன்ஸை வந்து திரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தமிழ். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம குறிஞ்சிநாதனுக்கு கால் பண்ணுறாங்க நம்ம கணேசன். இந்த பாரு குறிஞ்சிநாதா, நம்ம உஷாராக இருக்கக்கூடிய நேரம் வந்துச்சு. ஏன்னா அந்த செல்வரத்னம் அவனை கைது பண்ணியாச்சு. இனி அடுத்ததா பிரகாஷ் நிலைமைக்கு காரணம் நம்ம தான், உண்மை வந்து வெளியே வர்றது சீக்கிரம் வந்துடும். அதனால் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சிவி இருக்கானே, அவன் மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சு அவன் இந்த நிலைமைக்கு நான் காரணம்னு தெரிஞ்சு என்ன மாமானி கூட பார்க்க மாட்டான். என்னை காலம் ஃபுல்லாக வந்து ஜெயிலில் கம்பியெல்லாம் வச்சிருவான். அதனால தான் எனக்கு வந்து பயமாக இருக்குடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல பேசுகிறாங்க. எதுக்காக வந்து இவர் யாருக்கிட்ட இவ்வளோ தூரம் வந்து பேசுகிறாரு இந்த கணேசன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம தமிழ் வந்து ஒட்டு கேட்டு வந்து பார்க்குறாங்க. அப்போ தான் இந்த பிரகாஷின் நிலைமைக்கு காரணம் நம்ம தான் அப்படின்னு வந்து தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு வந்து எல்லாம் சொல்லதை கேட்டுக்கிட்டு, அப்போது எங்கள் மாமாவின் நிலைமைக்கு காரணம் கணேசா நீ தான், எனக்கு தெரியும். உன்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும். அதுக்குள்ள டெக்னிக்கை நான் செய்கிறேன். கண்டிப்பாக வந்து எங்கள் அப்பா இதுக்கு காரணம் இல்லை அப்படின்னு வந்து அவரை வெளியே கொண்டு வருவேன். அதுவும் இல்லாமல் சிபியே வந்து என் கூட சேர்ந்து வாழ வைப்பேன்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்கங்க நம்ம தமிழ்.